சார் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நமக்கு ஒரு கதை சொல்றேன். கதையோட ஹெட்டிங் பச்சை கிளி. ஒரு பச்சை கிளி ஒரு மரத்து கூண்டுல இருந்துச்சான். இன்னொன்று பச்சை கிளி பக்கத்துலயே இருந்துச்சான். இந்த பச்சை கிளி போய் அந்த பச்சை கிளி கிட்ட சொன்னிச்சான், பச்சை கிளி இங்கெல்லாம் பழம்லாம் ரெண்டு ஒன்று தானே இருக்குது. ஆனால் நான் ஒரு இடத்துக்கு போனேன், அந்த இடத்துல நிறைய பழமாகவே இருக்கும்னு சொன்னிச்சான். அப்படியா, நீ அந்த இடத்துக்கு போயிருக்கியா அப்படின்னு கேட்டுச்சான். நான் நிறைய தடவை போயிருக்கேன்னு சொன்னோன்னே அந்த பச்சை கிளி சரி போகலாம், நாளைக்கா போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே நாளைக்கு காலைல போனாங்களாம். கூப்பிட்டு போகும்போது சரி நான் வரேன்னு சொல்லி பாதி தூரம் போனாங்க. அங்கே ஒரே ஒரு பழம் இருந்துச்சான். ஒரு பச்சை கிளி கேட்டுச்சான், பச்சை கிளி நம்ம இந்த ஒரே ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டு போகலாமா அப்படின்னு. இல்லை வேணாம், அங்கே தான் நிறைய பழம் இருக்குல்ல, அதையே சாப்பிட்டுக்கலாம், இது வேணாம் அப்படின்னு சொல்லிச்சான். சரி நீ போ, நான் இது சாப்பிட்டு அப்படியே போயிடுறேன்னு சொன்னோன்னே சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பச்சை கிளி அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு இதுவும் போயிடுச்சு, அதுவும் போயிட்டு வந்துச்சான். மறுநாள் மறுபடியும் நம்ம அந்த தோட்டத்துக்கு போகலான்னு சொல்லி அந்த பச்சை கிளியை பக்கத்தில் மரத்தோட போய் உட்காந்து அந்த கிளியை கூப்பிட்டுச்சான். அந்த கிளி வரவே இல்லையா. இந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த கிளியோட வீட்டுக்குள்ளே போய் பாட்டுச்சான், யாருமே இல்லையா. அந்த மரத்துக்கிட்ட கேட்டுச்சான், பக்கத்தில் இருக்க மரத்துக்கிட்ட, மரமே இங்கே ஒரு கிளி இருந்துச்சு, எங்கே போச்சு அது அப்படின்னு. இல்லை அது காலையிலேயே தோட்டத்துக்கு போயிடுச்சின்னு சொன்னோன்னே அந்த கிளிக்கு ரொம்ப பசியோடு இருந்துச்சான். அந்த வீட்டு வாசல்லையே உட்காந்துருந்தான். அந்த கிளி ரெண்டு பறந்து வந்துச்சான். இங்கே பறந்து வந்தோன்னே என்னாச்சு அதிசயமா என் வீட்டில் உட்காந்துருக்க அப்படின்னு. இந்த பச்சை கிளி எனக்கு ரொம்ப பசிச்சுது, அதனால நீ இன்னும் நானும் தோட்டத்துக்கு போகலான்னு நினச்சேன், ஆனால் நீ போயிட்ட, அதனால தான் இப்போ வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிச்சான். நான் தான் அப்பயே சொன்னேன்னா நேற்றுக்கே போயிருக்கலாமா, நேற்று நீ வந்திருந்தா கூட உனக்கு ரூட்டு தெரிஞ்சிருக்கும், அதனால நீ வந்திருப்ப, இப்போ நீ வராதனால தான் அப்படியாச்சு அப்படின்னு சொன்னோன்னே சரி கொஞ்சம் என்னை கூப்பிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டுச்சான். மறுபடியும் நம்ம போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு பறந்து போச்சான் ரெண்டு கிளியும். போனோடனே அங்கே நிறைய பழமாக இருந்துச்சான், பழத்துலேயே இருக்கிற மாதிரி நிறைய பழம் சாப்பிட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் பறந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, எது பண்ணாலும் அந்த நேரத்தில் நம்ம பண்ணணும், இல்லைன்னா அது நம்மளுக்கு கிடைக்காது. அந்த பச்சைக்கிளி இப்போது பச்சைக்கிளி அது கூப்பிட்டுச்சா தோட்டத்துக்கு. போகிற வழியில் என்னாச்சு, அங்கே ஒரு பழம், ஒரே ஒரு பழம் இருந்ததுக்காக அது சாப்பிட்டு வெயில் ஃபுல்லாகிடுச்சு. அதனால மறுநாள் போகலான்னு சொன்னிச்சு. ஆனால் மறுநாள் என்னாச்சு, அதுக்கு சாப்பாடு கிடைக்காம பசியோடு நின்றுச்சு. அதனால நம்ம அந்த டைமுக்கு நம்ம போகணும். அந்த ஒரு அந்த மீட்டிங்க்கு நம்ம போகணும். அதை போல தான் நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னு நம்ம முடிவு பண்ணால் அந்த இடத்துக்கு அந்த நிமிஷத்தில் போகணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்துக்கு அப்படியே தொட்டுங்க. பாய் பாய்.